தாத்தா, காத்தால டிஃபன் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்க? இட்லி சாம்பார் தான். இட்லி ஊத்தி ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், எடுத்து போட்டு சாப்பிடுங்க. ஏன் இப்ப பரபரன்னு எங்க போற? தோட்டத்துல எனக்கு வேலை இருக்கு. இந்த ஓனர் வீட்டு பொண்ணு சொல்லிட்டு போயிருச்சு, நெல் அறுக்கிற வேலையா, போய் பார்த்துட்டு வரேன். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? வீட்டு வந்து காலை வலிக்குது, கையை வலிக்குது, அசு புசுன்னு உட்காந்துருப்ப. எங்கேயும் வேலைக்கு போகாம வீட்லயே இருந்தா நம்ம சாப்பாடுக்கு என்ன பண்றது? உங்களுக்கு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அவனும் கடைக்கு கூப்பிடான் வாங்கப்பா அப்படின்ட்டு. நீங்களும் போகாம வீட்டுல இருக்கீங்க. இப்ப என்ன பண்றது? வீட்டுல உள்ள ஒருத்தவங்க ஏதாவது வேலைக்கு போறாதானே ஆச்சு சாப்பிட்டு நல்லபடியா இருக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், தோட்டத்துக்கு போயிட்டு அப்படியே சொசைட்டிக்கு போனோம். ஏன் இப்படி என்ன ஏதுன்னு கேக்குறீங்க? சொசைட்டில கார்டு போட்டு காசு தராங்களாம், தெரியல? பரவாயில்லையே. உங்களுக்கு தான் இப்படி காசு கொடுத்துட்டு இருக்காங்க, அதையே விடணும். ரேஷன் கார்டுல நம்ம 2 பேர் லிஸ்டும் சின்னம்மாவோட சேர்த்து தானே இருந்துச்சு. அது நம்ம தனியா வரப்பே ரேஷன் கார்டை தனியா மாத்திட்டேன். நம்ம 2 பேருக்குள்ள மாதிரி கார்டை மாத்திட்டேன். பழைய கில்லாடிதான் நீ. எனக்கு தெரியாதா? மாசம் மாசமே ஜாமான் வாங்கிட்டு இருக்கேன். நான் கேட்காம இப்போ வந்து கேக்குறீங்க. சரி தெரிஞ்சுக்கலாமே தான். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போய் மத்தபடி எல்லாம் பாக்குறேன். இடத்துக்கு போயிட்டு அப்படியே 10 மணிக்கு வீட்டுல கார்டு வாங்கிட்டு வந்துறேன். டோக்கன் படி தான் நம்பர் கூப்பிடுவாங்க காசு வாங்குறதுக்கு. சரி சரி. நான் கிளம்புறேன். நீ சாப்பிட்டீல? நான் சாப்பிட்டேன். நீங்க உள்ள டிஃபன் வச்சிருக்கேன், எடுத்து போட்டு சாப்பிடுங்க. சரி லட்சுமி. ஆகா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாரு. என்னது? ஐயர் நம்ம வீட்டுக்கு வரேன்னாரு. லாயரா? எதுக்கு? என்ன விஷயம் தெரியாமயே இருக்க? தானே சொன்னேன், சொத்து பத்து நம்ம நல்லா இருக்கும் போதே பிள்ளைங்களுக்கு பிரிச்சு கொடுத்தணும்ட்டு. ஆமா, அதுக்காக லாயர் வராரா? நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். சரி. இந்த நேரம் பார்த்து நீ வேலைக்கு போகணுமா? லாயர் வந்தா நான் என்ன பண்றது? ஒரு நாள் தோட்டத்துக்கு போற வேலைக்கு லீவ் போடுவேன். என்ன இதுன்னு படிச்சு சொல்லுவாரு. உனக்கு தான் எல்லாம் தெரியும், யாருக்கு என்ன பங்குன்னு கரெக்டா சொல்லுவேன். அதுதான் நானும் இருக்க சொல்றேன். சரிதான், இருந்தாலும் கதிர இருக்கிற வேலை இன்னைக்கு இருக்கு. நேத்தே சொல்லிட்டு போச்சு ரேணுகா, கரெக்டா வந்துருக்கமான்ட்டு. டைம்ல நானும் போகணும்ல. அப்படியே என்கிட்ட சொல்லி வைக்க மாட்டீங்களா லாயர் வராங்கன்ட்டு? கிளம்ப நேரத்தை சொல்றீங்க. சொசைட்டிக்கு போனா அது 2-3 மணி நேரம் ஆகும். அது கும்பல் வேற இருக்கும். கூட அப்புறம் பாத்துக்கலாம். வாங்கலைன்னா போச்சு. அதெல்லாம் மறக்க மாட்டேன். ஒரு நாள் எங்கேயும் போவேன், நான் வீட்லயே இரு. ஏக்கா, என்ன கிளம்பிட்டீங்களா? போலாமா? போலாம். அம்மா இன்னைக்கு அவ வரமாட்டா. என்ன நீ சொல்றீங்க? நேத்தே அக்கா தோட்டத்துக்கு வரேன்னு சொன்னாங்க. ஏக்கா அது உடம்பு சரியில்லையா உங்களுக்கு? அண்ணனா நீங்க வரமாட்டேன்னு சொல்றாங்க. இது முக்கியமான வேலை இருக்கு, வீட்டுல இருன்னு சொல்றாரு. அச்சச்சோ, முன்னாடியே சொல்லினீங்கன்னா ஆளெல்லாம் சேர்த்து வச்சிருப்பேல. நாளைக்கு போய்க்கலாம் லட்சுமி, சொன்னா கேளு. என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நீ வீட்டுல இருங்க, நாளைக்கு வேணா வாங்க. என்னம்மா சொல்ற? ஆமாக்கா, சரிம்மா நான் நாளைக்கு வரேன். சரிக்கா, அப்ப நான் வரேக்கா. கிளம்புனாதான் தோட்டத்துல மத்தவங்க எல்லாம் பார்க்க முடியும். சரிம்மா போயிட்டு வாங்க. சரிக்கா. ஏன் தாத்தா இப்படி பண்றீங்க? நான் என்ன பண்ணேன்? அவளாலதான் அவங்க வருத்தமா போயிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவும் தெரியலையே. அதுவும் தெரியலங்கிறீங்க. நான் பழகுறேல, எனக்கு தானே தெரியும் எப்படி பேசுவாங்க என்ன இதுன்னு. மாறியாச்சு எனக்கே. இது நாளைக்கு பாத்துக்கலாம். சரி வா, சேர்ந்து சாப்பிடலாம். நான் தான் காத்தாலே சாப்பிட்டேன்னு சொல்றேன்ல, அதுதான் சாப்பாடு எடுத்து வைக்கணும். இருங்க எடுத்துட்டு வரேன். சரி சரி. லாயர் வராங்க நீங்களே, எத்தனை மணிக்கு வராங்க? இது மதியானம் 2 மணிக்கு வராங்க. 2 மணிக்கு வராங்களா? ஆமா, அவங்க வெளில முடிச்சுட்டு தான் வருவாங்க. 2 மணிக்கு வராங்கன்னா இதுக்கு முன்னாடி தோட்டத்துல எல்லாம் முடிஞ்சிடும். நானும் போய் பாத்துருப்பேல. இப்படி பண்றீங்க? சரி, ஒரு நாளைக்கு இங்க வீட்டுல இருவேன் என் கூட. ஆமா, உங்களுக்கு பொழப்பே கிடையாது. பொழுதனைக்கு வீட்டுல இருந்தா சரி வருமாக்கும். ஒரு நாளைக்கு 6 மணி நல்லா பேசிட்டு. ஆமா, 6 மணி என்னத்த பேசுறது? பேசாம போவீங்களா? அதுக்குல லட்சுமி, லாயர் வீட்டுக்கு வராரு. பெரியம்மாவே சின்னம்மாவே அவளுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்பி வீட்டுக்கு வர சொன்னல. வீட்டுக்கு வர சொல்லணுமா? ஆமா, இருக்கும் போதே யாருக்கு யாருக்கு என்ன பங்குன்னு பிரிச்சு கொடுத்தா வேலை முடிஞ்சிடல. லாயர் நம்ம வீட்டுக்கு வந்தா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா? ஆமா, வேலையில நிறைய இழுக்கும்பீங்க, டக்குன்னு முடிஞ்சிச்சா? சீக்கிரமா வேலையை முடிச்சு கொடுங்கன்னு சொன்னேன். அதனால என்ன பண்ணீங்க? அவர் கேட்ட காசுக்கு கூட காசு கொடுத்தேன். எவ்வளவு கொடுத்தீங்க? கொடுத்தா உனக்கு என்ன, வேலை முடியுதுல. நீ தானே சொன்ன நம்ம பொண்ணுக்கெல்லாம் சீக்கிரம் கொடுத்தோன்னுங்கன்ட்டு. அதுக்காக மேலும் காசு கொடுத்து இப்படி பண்ணிருக்கீங்களா? பண்ணாலும் சரிங்கிற, அப்படி பண்ணாலும் சரிங்கிற. வேலை சீக்கிரம் முடியல, அது வரைக்கும் சந்தோஷப்படுவேன். என்னை கேட்காம என்னென்ன வேலையெல்லாம் பண்றீங்க? பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. எல்லாம் உன்னை கேட்டு தானே பண்றேன். கேட்டுதான் பண்றீங்களாக்கோ? எதுக்கு காலங்காத்தால சண்டை போட்டுக்கிட்டு? மகன்களுக்கும் மருமகளுக்கும் ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லி வீட்டுக்கு. நான் ஃபோன் பண்ணி வர சொல்லணுமா? என்கிட்ட தான் செல் இருக்கு, நீங்க தான் ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணி அவங்க வருவாங்களா? ஃபோன் அடிச்சு பேசினாலே பெரிய மருமவ சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு இழுத்துட்டு பேசுவா. சின்னது அதுக்கு மேல எனக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராது. மருமகளாச்சு நீங்களாச்சு, நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லிக்கோங்க. மருமகளுக்கு எதுவும் சொல்லணும், அவனுக்கு சொல்ல பத்தாது. அவனுக்கு சொன்னா மட்டும் சின்னவே கடையில பொங்கல் வேலையில இருப்பான். டைம்ல வாடா வீட்டுக்குன்னா வருவானாவே. அதுவும் லாயர் வீட்டுக்கு வந்தா டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிருவாரா? 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆகலாம். அதுதான் சொல்றேன், முன்கூட்டியே என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா என்ன எதுன்னு சொல்லிருக்கேன், அது மாதிரி பிளான் பண்ணிருக்கலாம். சனிக்கிழமை நல்லா பார்த்து வர சொல்ல வேண்டாமா? எழுதி கொடுக்க வேண்டாமா? ஏன் தாத்தா இப்படி இருக்கீங்க? வயசு வந்து நல்லது கெட்டது எல்லாமே நல்லா பாத்துருக்கீங்க. இதுக்கு மட்டும் ஏன் அப்படி பண்றீங்களோ தெரியல. எல்லாம் நல்லா பார்த்துதான் சொத்தம் எழுதி கொடுக்கணும். இப்ப என்ன அது? நம்ம சொத்து நம்ம பசங்களுக்கு தானே போகுது. நம்ம பசங்களுக்கும் எல்லாத்தையும் சீக்கிரம் எழுதி கொடுத்தா அதுவும் சந்தோஷம் தான். இருந்தாலும் சொல்றேன், அதெல்லாம் எல்லா நாளும் நல்ல நாள் தான். நம்ம நினைக்கிற மனநிலையில தான் இருக்கு எல்லாமே. சரி சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன, உங்க மாமன்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. சரி, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஃபோன் பண்ணி அப்படி உங்க மருமகளே வர சொல்லுங்க. இங்க அமலாக்கு மருமகளுக்கு மாமனுக்கு சொல்றீங்க, மகளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல மாட்டீங்களா? அவளும் வந்தாகணும்ல, அவளும் வரணும், மருமகனும் வரணும். சரி சரி. நீங்க எல்லாரையும் வர சொல்லுங்க. கூடி வந்து யாருக்கு யாருக்கு என்ன வேணும் பிரிச்சு கொடுத்தா வேலை முடிஞ்சிச்சு. யாராவது ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் வராம விட்டா கம்மியா கொடுத்துருக்காங்க கூட கொடுத்துருக்காங்க சண்டை தான் வரும். அதனால எல்லாரும் வந்தா டக்குன்னு முடிஞ்சிடும்ல. சரி, ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறேன். இப்பயே ஃபோன் பண்ணுங்க. போய் இட்லி எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவீங்க. சரி, எடுத்துட்டு வா. 2 மணிக்கு வாங்கன்னு சொல்லிடுங்க. சொல்லிடு லட்சுமி. சரி சரி.
இதுக்கு இட்லி பொடி அரைச்சில வீட்டுல இட்லி பொடி வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி எடுத்துட்டு வரியா? எனக்கு தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு தான் ஆட்டோ ஆபரேஷன் பண்ணிருக்கு. எண்ணெயெல்லாம் ரொம்ப சேர்த்து கூடாது. எண்ணெயை ஊத்தி நல்லா வேணுமா? சரி, இட்லி பொடி வேணா தரேன், சாப்பிடுங்க. நீ மட்டும் நல்லா ருசியா சாப்பிடுவ, எனக்கு மட்டும் உடம்புக்கு நல்லதான் நான் தரேன், புரிஞ்சுக்கோங்க. டாக்டரே சொல்லிட்டாங்க ஆயில் ஐட்டம் ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு. எப்பயாவது ஒரு வாட்டி தானே சாப்பிடுறேன், ஆசையா இருக்கு சாப்பிடுன்ட்டு கொடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன போட்டு தரணும் அதான் நீங்க சாப்பிடணும். சொல்லிட்டேன், என்ன பண்றது, இதுக்கிறத சாப்பிட்டுக்க வேண்டியதான். இந்த வயசுல அப்படியே வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. அதான் உங்க சின்ன வயசுல நல்லா சாப்பிட்டீங்க, உடம்பு ஒத்துக்குச்சு. இப்பெல்லாம் அதெல்லாம் வேண்டாம். சொல்றதை கேளுங்க, இது வந்து நல்லதுக்கு தான். சரி, சாம்பாரே ஊத்தி எடுத்துட்டு வா. ம். பெரியவளுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்க மாட்டேங்குது, சின்னவளுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்குது. அவருக்கு உருளைக்கிழங்கு ஆகவே மாட்டேங்குது. ஆக மொத்தம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காய் செய்ய வேண்டியதா இருக்கு. யாரும் ஒரே கையை சாப்பிட்டா சீக்கிரம் செஞ்செல்லாம் வேலை ஈஸியா போயிடும். ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சாப்பாடு. அத்தால அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாச்சு. அடுத்து மத்தியானம். அப்பா முருகா. என்ன புலம்பிட்டு இருக்க? ஆமா, புலம்பால் சத்தம் மட்டும் உங்களுக்கு கேட்டோம். கஷ்டம்னா உங்களுக்கு புரியாது. என்னாச்சு உனக்கு? பிடிச்ச மாதிரி ஒரு காய் செய்யணும், உங்க மகளுக்கு பிடிச்ச மாதிரி காய் செய்யணும். நம்ம இதேதான் வேலை எனக்கு. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு தர மாட்டியா? அதான் முட்டையெல்லாம் நிறைய வச்சிருக்கியே, பக்கத்துல உருண்டை மாதிரி இருக்கு. பாப்பா சுவாதி பாசிபர் பூண்டு செஞ்சு கொடுமான்னா அதுக்காக செஞ்சு வச்சிருந்தேன். ஓஹோ, அவள் கேட்டா எது வேணாலும் செஞ்சு கொடுப்ப, நான் கேட்டா மட்டும் எதுவும் கிடைக்காது. எத்தே செஞ்சுட்டேன், எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்தியா சாப்பிடுங்க என்னன்ட்டு. நல்ல வேளை நான் பார்த்தேன், இல்லன்னா இதுவும் கிடைச்சிருக்காது. அது உங்களுக்கு கிடையாது. அப்புறம் அது சின்னம்மா அவளுக்கு. இப்ப எனக்கு? உங்களுக்கு எல்லாம் இல்ல. எனக்கு ஏண்டி இல்ல? சுகர் இருக்குல்ல, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுகர் பாயிண்ட் 200 காமிக்குது. இப்படி இருந்தா நீங்க இனிப்பு சாப்பிடலாமா? அப்ப எனக்கு இன்னைக்கு பாவக்காய் செய்யலான்னு இருக்கேன், அதே சாப்பிடுங்க. இருக்கறனால தலை சுத்தி மயக்கம் வருதுங்கிறீங்க. டாக்டரே சொல்லிட்டாங்க இனிப்பெல்லாம் கண்ணுல காமிக்காதீங்க அப்படின்ட்டு. அதனால உங்களுக்கு மறைச்சு செய்ய வேண்டியதா இருக்கு. எனக்கு பிடிச்சதா இனிப்பு தான். இனிப்பு பிடிக்கிறதா இருந்தாலும் கட்டுப்பாடு தான் சாப்பிடணும். இனிமேட்டு கரெக்டா இருங்க, உங்க உடம்ப நீங்க தான் பாத்துக்கணும். சரி. உங்களுக்கு இட்லி தோசையும் கிடையாது. ஏன்? அரிசிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் மார்க்கெட்ல. அதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஞ்சி உங்களுக்கு செஞ்சு தரேன், குடிங்க. அப்பயாவது உங்களுக்கு சுகர் குறையுதானு பாப்போம். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு உடம்புன்னு செக் பண்ணி பார்க்கவும் தெரிஞ்சிச்சு. அப்ப உனக்கு? நான் என்னத்து சாப்பிடுறேன் சுகர் வரதுக்கு? எனக்கெல்லாம் சுகரும் கிடையாது, பிரஷரும் கிடையாது. அதான் உடம்புல ஏகப்படுது கிடக்கு. அதுக்காக இல்லாம பண்ணுவீங்க? முட்டையாவது பொரிச்சு வை. முட்டையும் வேண்டாம், நம்ம பாப்பாங்களுக்கு தான், உங்களுக்கு எல்லாம் கிடையாது. மார்க்கெட்ல இருந்து பாவக்காய் வாங்கிட்டு வந்தேன், வேணா வறுத்து தரேன், சாப்பிடுங்க. எனக்கு பாவக்காவா? இனிமேட்டு உடம்புக்கு எதுவோ அது மட்டும் தான் நான் செஞ்சு தருவேன் உங்களுக்கு. அதான் நீங்க சாப்பிடணும். சரி சரி. வீட்டுக்கு வந்தீங்க, என்ன விஷயம்? அப்பா போன் பண்ணாரு. அம்மா போன் பண்ணாரா? என்னதுங்க? ஐயர் வீட்டுக்கு வராரா? எதுக்குங்க அவர் வராரு வீட்டுக்கு? சொத்தை பிரிக்கிறதுக்காக தான். ஏங்க இப்பயே பிரிச்சு கொடுக்கணும்? அம்மா அத்தையும் நல்லா தானே இருக்காங்க. நானும் அதே தான் சொன்னேன் அப்பாட்ட, நல்லா இருக்கும் போதே எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துறோம், அதுக்கப்புறம் பிரச்சனை வராதுல அப்படின்ட்டு அப்பாவும். அதுக்காக மணிக்கு லாயர் வராராம், நானும் அப்பா வீட்டுக்கு போனோம். சரிங்க. உங்க அண்ணனுக்கும் உங்க தங்கச்சிக்கும் அதெல்லாம் அப்பா சொல்லிட்டாரு. உங்ககிட்ட சொல்றதுக்காக நான் வீட்டுக்கு வந்தேன். இந்த போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, இதுக்காக வீட்டுக்கு வந்தீங்களாக்கும்? வீட்டு கூட வரக்கூடாதா நானு? அவசர தேவைக்கு வீட்டு கூட வரக்கூடாதா நானு? நான் எதுவும் சொல்லல, கடையை விட்டு வர மாட்டீங்களே, இது பொங்கல் டைம் வேற, இல்ல பிஸியா இருக்கும் கும்பலா இருக்குமீங்க, அதுக்கு தான் கேட்டேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், சொசைட்டில பொங்கலுக்கு கார்டு தராங்களாம். ஆமா ஆமா, இல்ல கூட வந்து எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. கார்டு வாங்கணும். சரி, நீங்க போய் வாங்கிட்டு வந்துறீங்களா? நீ பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏன் நல்லா தானே இருக்கீங்க? கடவேலையை விட்டு இங்க வந்திருக்கேன், போய் சொசைட்டில போய் கார்டு வாங்குறியா? அங்க உள்ளவங்களா பார்த்தா எப்படி நினைப்பாங்க? மல்லிகை கடை வச்சிருக்காங்க, அது ரேஷன் கடைக்கெல்லாம் வந்திருக்கான்னு நினைக்க மாட்டாங்க, அக்காரமா நினைக்க மாட்டாங்க என்னைய. ஆமா, இவர் பெரிய மைனரு. நாங்க கடைக்கு போனா யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. போவீங்களா? சொசைட்டில லேடிஸ் கும்பல் தான் அதிகமா இருக்கும், போனீங்கன்னா டக்குன்னு வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கு தான் சொல்றேன். அந்த நீ வேலை வைக்க நினைச்சிட்ட, அதனால போனுங்கிற. காசு தராங்களே? ஆமால. சரி சரி, வாங்கிட்டு வந்துறேன். அப்படியே பொங்கலுக்கு காசு கொடுத்தாலும் ஏன்ட்ட தான் கொடுக்கணும். வருஷத்துல நானே வாங்கிட்டு வரேன், அது ஒன்ட்ட கொடுக்கணுமாக்கும்? ஆமா, ஏன்ட்ட தான் கொடுக்கணும். கொடுக்கறதா லேடிஸ்க்கு மட்டும்தான், ஜென்ஸுக்குலாம் கிடையாது. ஏன்ட்டே கொடுத்துங்க எல்லாத்தையும். சரி. பிள்ளைங்க ஆசைப்பட்டு செல்லுல ஆர்டர் போடுவாங்க, காசு கொடுத்த குடும்பாளுங்க. பொங்கல் டைம்ல என்ன பண்றது? என்ன காசுன்னு அதை கொடுத்துக்குவேன், இல்ல உங்களால தொல்லை பண்ற மாதிரி ஆயிரும். என்ன பரவாயில்லையா? தாயே, ரேஷன் கடையில இருந்து நானும் ஸ்லிப்பும் காசு எல்லாம் வாங்கி கொடுத்துறேன், நீயே வச்சுக்கோ. சரி சரி, அதான் சீக்கிரம் சமைக்கலாம்னு நினைச்சேன், போய் வாங்கிட்டு விளாண்டு. வந்து நான் சிக்கிக்கிட்டேன். ஆமா ஆமா, மணியே 11 மணி ஆயிடுச்சு. இப்ப போனா காலியா இருக்கும், டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்தலாம் காரை. நம்பர் வயசுல காசு வாங்க கூப்பிடுவாங்க. சரி, நாளைக்கு 100 பேருன்னு நமக்கு எப்ப நம்பர் வருதோ அப்ப போய் வாங்கிக்க வேண்டியதான். சரி சரி, கடை கிளம்பட்டுமா? இவ்வளவு நேரம் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சீத்தை கேப்ப சித்த பண்ணிட்டு அப்படி போய் வாங்கிட்டு வாங்கண்ணா, கடைக்கு கிளம்புறான். கடைக்கு ஓ, மறந்துட்டேன்டி, நான் போய் ரேஷன் உள்ள போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துறேன். போங்க போங்க. அப்பா, இதுக்கு இவ்வளவு கோவமா? அப்புறம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு இது பண்றீங்க. நான் போய் வாங்கிட்டு வந்துறேன். சுதா, அந்த உருண்டையை பார்க்கும் போது ஆசையா இருக்கு, ஒன்னு எடுத்து வாயில போட்டுக்கிட்டுமா? ஏன் போட்டுக்கோங்களே, போட்டுட்டு சுகர் நல்லா ஏறட்டும். ஹாஸ்பிட்டல்ல ட்ரிப்ஸ் ஏத்திட்டு தான் உட்காரணும். நானும் வந்து உங்களை பார்க்க மாட்டேன். சாப்பிட்டா கூட சுகர் ஏறியுமா? ஏரியாதா நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கணும். என்னைய மாதிரி நீங்க பாட்டு சாப்பிட்டுட்டு இப்படி இருந்தீங்கன்னா ஆசையை கட்டுப்படுத்துங்க. பாவக்காய் சட்டி நிறைய செய்றேன், அதை உட்காந்து நல்லா சாப்பிடுங்க. சரி. ஆமா, அதை விட்டுட்டு இந்த ஸ்வீட்டுக்கெல்லாம் ஆசைப்பட்டீங்க. நான் எதுவும் சொல்லல, பாவக்காவே போதும். போங்க போங்க, போனாதான் சீக்கிரம் வாங்கிட்டு வரலாம். சரி, வாங்கிட்டு வரேன். சொசைட்டில கும்பலாச்சுன்னா நான் கடைக்கு கிளம்பிடுவேன். ஒண்ணு இல்ல, ஒரு 10 நிமிஷம் நின்று வாங்கிட்டு வாங்க, போங்க. பார்க்கும் போதே ஆசையா இருக்கு, நாக்குல எச்சி ஊறுது. கண்ணு முன்னாடி வச்சுட்டு எதையும் சாப்பிடக்கூடாதுங்கிறா.
ரொம்ப ஆசைப்படாதீங்க. கடையில பாசிபர் பூண்டெல்லாம் பார்சல் பண்ணி வச்சிருப்பாங்களே, அதை எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதான் கதிரு. அதுவும் ஓகே தானே? மாமனார் ஃபோன் பண்ணி என்னையும் அம்மளவே வர சொன்னாரு வீட்டுக்கு. இப்பதானே அவன் வீட்டுக்கு போயிட்டு வந்தா, அதுங்காட்டி என்னவா அவருக்கு உங்க 2 பேத்தையும் வர சொல்றாரு? மகளை பிரிய மனசு இல்லையோ? 2 நாள் அவங்க அப்பா அம்மா பார்த்து நல்லா சவட்டை பண்ணி வந்தால, அப்புறம் என்னவா? எங்க அப்பா எனக்கும் எங்க அண்ணனுக்கும் சொத்தை பிரிச்சு கொடுக்குறாராம், அதுக்காக தான் வர சொல்றாரு. இந்த விஷயத்த உங்க அம்மாட்ட சொல்ல மாட்டீங்களா? நீங்க அப்படியே உங்க அம்மாக்கு மனசுல சந்தோஷம் பூத்துருமே, மனசுல பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். என்னம்மா சொல்ற? அதுக்காக தான் உங்க அப்பா வர சொல்லியிருக்காரா? ஆமா, அப்பா அம்மா கூப்பிட்டா போய் பாத்துட்டு வரணும். பேருமே போயிட்டு வாங்க. இவ்வளவு போட்டபடி போட்ட மாதிரியே இருக்கு. விளக்கெல்லாம் துணி துவைக்கல, வீடு கூட்டல. நான் பாத்துக்கிறேம்மா, எனக்கு எதுக்கு சிரமம்? எல்லாம் நீ வரங்காடி எல்லாம் செஞ்சு வச்சிருவேன். உங்க அப்பா பாத்துட்டு என்ன சொத்து என்ன ஏது வருதுன்னு, அண்ணனுக்கு எவ்வளோ உன் சின்னனுக்கு எவ்வளவு நல்லா பாத்துட்டு அப்படியே உனக்கும் சரிசமா பார்த்து வாங்கிட்டு வா. அப்பா உங்க அண்ணனுக்கு மட்டும் கூட கொடுத்துட போறாரு. உங்களுக்கும் சொத்துல சம உரிமை உண்டு. அதனால எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும். சரிதா, நீ போயிட்டு வா, அவளே நானே பாத்துக்கிறேன். உங்களுக்கு உடம்பு கைகெல்லாம் வலிக்கல? அதெல்லாம் இல்லம்மா, இதுல இருந்து உடம்பு நல்லா தான் இருக்கு. காலு வலிக்கல, கையும் வலிக்கல, எல்லாமே நல்லா தான் இருக்கு. அவளே நான் பாத்துக்கிறேன் தா. சரிதா, சரிம்மா, நாங்க போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாப்பா. வண்டியில போவேனா கார்ல போயிட்டு வாங்க? வண்டியிலே போய்க்கிறோம். சும்மா இருமா, நீ அம்புட்டு பெய்யுது. மருமோ காய்ச்சி கீச்ச வந்துச்சுன்னா போச்சு. காய்ச்ச வந்து எங்க அப்பா வீட்டுக்கு போகாம போயிட்டேனா எனக்கு வராத பங்கு வராம போயிடும்ல, அதுக்காக தானே. பாருடா உன் பொண்டாட்டி எப்படி பேசுறான்ட்டு. நல்லதுக்காக தானே சொல்றேன். நல்லது தானே சொல்றாங்க, புரிஞ்சுக்க மாட்டியா? ஆமா, உங்க அம்மா எனக்கு ரொம்ப நல்லது பண்றாங்க, நல்லது செய்றாங்க. சொன்னா இல்லையா, பெரியவங்க எது சொன்னாலும் சரின்னு சொல்லுன்ட்டு நீ பேசாம வா, கிளம்பலாம். சரி. அம்மா ஒன்னும் சொல்லக்கூடாது, உங்களுக்கு பொத்துக்கிட்டு கோவம் வந்துருமே. நல்ல நேரம் முடியாட்டி கிளம்ப போயிட்டு வாங்க. சரிம்மா. டேய் ராசா, கார்ல உட்காந்து நான் வரேன். கார்ல உட்காரதா? வாங்க, 2 பேரும் சேர்ந்தாப்புல தான் போனோம். ஓஹோ, உங்க அம்மா கூட 2 வார்த்தை பேசிட்டு வருவீங்களோ? இப்படி வாங்க அப்படி வாங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க, அதனால தானே இங்க இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போ முத. நீ என்ன சொன்னாலும் அதுதான் உண்மை. நான் போய் உட்காந்துருக்கேன், சீக்கிரம் வாங்க. எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருங்க, அப்புறம் நான் வரங்காட்டியும் அதெல்லாம் நீ எதுவும் சொல்ல வேணாம். அப்பா வீட்டுல பத்திரத்தை வாங்கி இங்க வந்ததும் வீடு எல்லாமே கிளீனா இருக்கும். என்னம்மா எதுக்கு இருக்க சொன்ன? பார்த்து உசாரா நடந்து கூட. பெரிய மச்சனை எவ்வளவு வாங்குறா, சின்ன மச்சனை எவ்வளவு வாங்குறான்ட்டு பார்த்து படிச்சு கையெழுத்து போடு, சரியா? சரிம்மா. மாமனார் ஒத்த பொம்பளை பிள்ளை வச்சிருக்காரு, அதுக்கு கூட தான் கொடுக்கணும். அதுக்காக கொடுக்கறத வாங்கிட்டு வராத. சரிம்மா, எனக்கு எல்லாம் தெரியும். சரி, அதுக்காக தான் சொல்லான்ட்டு. சரி போ, பொன்னாட்டி கார்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பா. போய் என்ன இதுன்னு பார்த்துட்டு சீக்கிரம் போயிட்டு வாங்க. சரிம்மா, போயிட்டு வரேன். போயிட்டு வா. 8 வருஷமா சொல்லிட்டு இருக்கா அப்பா வீட்டு சொத்து வரும்னு. ஏதோ அதுக்கு முடிவு கிடைச்சிருக்கு. இது எப்படியோ சந்தோஷமா மருமகன் அப்பா வீட்டு சொத்து வருதுல, அதுவும் நமக்கு நல்லதுதான். சரி, இப்பயே போய் வேலை செஞ்சாதான் எல்லா வேலையும் டக்குன்னு பார்க்க முடியும். போய் ஒவ்வொன்றா ஆரம்பிப்போம்.